வந்த இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம வம்பு இழுத்த. இப்ப ஆதரவு இல்லாம நிக்கிற. ஏய் கிளம்புடி, இப்பவே கிளம்பு சொல்றல, இல்லனா சொல்லிடுவேன். ஏய் கிளம்புடி, கிளம்புடிடா. ஏய் ஏய் என்ன பண்றாத? ஏய் நில்லு நில்லுடி. ஏய் வாடி வெளிய. உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா உன்னை விட்டுடுவாங்களா? ஏய் மரியாதை வெளிய வாடி. வாடினா. ஏய் வாடி வெளிய. ஏய் ஏய் வர போறியா இல்லையா உன்னை? ஐயோ ஐயோ, என்னம்மா கும்போட வர? மாடு மேய்க்க போறியா? ஓய் இல்லடா, உங்களை எல்லாம் மேய்ச்சு வெளிய விரட்ட போறேன். ஐயோ ஐயோ, எங்க நின்னுக்கிட்டு யாரடா விரட்டுறீங்க? கடைசியா ஒரு தடவை மாவனை நல்லா சிரிச்சுக்கோடா. டேய் யாரு நீங்க கத்தி காட்டுறீங்க? கத்தி செய்யறவட நானு. என்கிட்ட கத்தியா கத்தியா கட்டுற கரகட்டுக்கார காஸ்டியூம் ஆடி என் வீட்டுக்கார ஆட யாருகிட்ட? இந்த கௌசல்யா யாருன்னு தெரியாம என்கிட்டயா புளிப்பு காட்டுறீங்களா? என் வீட்டை விட்டு நான் போணுமா? மவள அடுத்த தடவை வந்த மவள வாயில பிளேடு வச்சிருப்பேன், தூணு துப்பிடுவேன். உங்களை அனுப்புற மாதவன் கிட்ட போய் சொல்லுங்கடே, இந்த கொம்பு அந்த ஆளுக்காக வெயிட்டிங்ல தான் இருக்குன்னு. ஏண்டி ஒத்து சேம் சைட் கோல் போடுறியா? மவள அடுத்த ரவுண்ட் உனக்கு தான். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல ஒரு புது கெட்டப்ல இன்ட்ரோடியூஸ் ஆறேன், ஒரு பில்டப் வேணாமா? அதுக்கு தான். ஆமா சார், கெட்டப் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. நான் உங்களை பத்தி கேட்கல. நானும் என்ன பத்தி சொல்லல, உன்னை பத்தி தான் சொன்னேன். தள்ளி நில்லையா? அவமானமா இருக்கு. நான் பக்கத்துல நிக்கிறது உங்களுக்கு அவமானமா இருக்கா? மிஸ்டர் மடிப்பாக்கம் மாதவன், உங்க குடும்ப பிரச்சனைக்காக நான் எவ்வளவு போராடுறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு கெட்டப் போடுறேன், எப்படிலாம் நடிக்கிறேன். அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. நீ நடிக்கிறேன்னு சொன்னது. ஏண்டா கொலம்பஸ், உனக்கு இந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடைச்சது இல்லையா? ஏன் இல்ல ரொம்ப ஆர்வ கோளாரா இருக்கே? ஓவர் ஆக்டிங் பண்ற. ஓலப்பாயில தண்ணி ஊத்தின மாதிரி சலசலன்னு பேசிட்டே போயிட்டு இருக்க. பழகி போன எனக்கே உன்னை பார்த்தா அலர்ஜியா இருக்கே. புதுசா உனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா என்ன போமா? அதெல்லாம் மானரோஷம் உள்ளவனுக்கு வரணும், உனக்கெல்லாம் வரக்கூடாதியா? என்ன போதும், ரொம்ப கலாய்க்கிறீங்க. இந்த பாருங்க, ராமருக்கு ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி மடிப்பாக்க மாதவனுக்கு இந்த கொலம்பஸ். நீ ஆஞ்சநேயர் மாதிரி. நீ ஆஞ்சநேயர் இல்ல, தவளை மாதிரி. தவளையா? ஆமா, தவளை மாதிரி உன் வாயாலே நீ கெடுவ. உள்ள வந்து இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு பேசி காரியத்தை கெடுத்துறாத. நீ கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா, இந்த கேரக்டருக்கு இந்த பாஸ் கிட்ட சொன்னதே நம்போ, ஆனா நம்மளே இவன் டைரக்ட் பண்ணிட்டு போறான். சீக்கிரம் வாயா. சாமியார் கெட்டப்ல ஒரு ஆளை அனுப்பி இவங்க கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பாஸ் கிட்ட கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த வீட்டையும் இவங்க கிட்ட இருந்து புடுங்கி இவங்களை நடுவு தெருவில் நிக்க வச்சாதான் இவங்களுக்கு அறிவு வரும். அப்பதான் பாஸ் ஹாப்பி ஆயிடுவாரு. அந்த அதிர்ச்சியில நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஏமா கதவு தரமா, சீக்கிரம் சம்பளம் வாங்கணும். கதவு தரமா, சீக்கிரம் கதவு தர. காலிங் பெல் அடிக்கலாம்ல? அதுக்கே என்ன அடிக்கிற? நான் அமீனா திருச்சியில இருந்து வரேன். இவர் மெரினா கோட்ல இருந்து வராரு. ஒளரி கொட்டாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன்ல, மூதேவி. மேடம் என்ன மேடம் போய் மூதேவின்றீங்க? ஒன்ன மூதேவின்னு சொன்னேயா, அவங்கள மேடம்னு சொன்னேயா? இவரு அமீனா கோட்ல இருந்து வராரு, நான் மெரினா திருச்சியில இருந்து வரேன். மெரினாவா? இது சென்னையில இருக்கிற கடற்கரையோட பேராச்சே. ஆமா, சமுத்திரம் கடல் இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. நான் மெரினான்னு பேர் வச்சு கூடாதா? மெரினா என்னையா, குளம் குட்டை குட்டிச்சவரன்னு கூட பேர் வச்சுக்கோ. எனக்கு என்னையா வந்துச்சு? நீ இப்ப இங்க எதுக்கா வந்திருக்க அத சொல்லு. மேடம், இது மடிப்பாக்க மாதவன் வீடு தானே? ஆமாமா, அந்த நாய் பையன் வீடுதான். எது நாய் பையனா? அப்ப உங்க பையன் இல்லையா? டேய், நான் அவன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். அவனை பத்தி பேசி நீ உதவாகாத. அவனை எதுக்காக தேடி வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லு.
மேடம் என் தம்பியும் மாதவனும் ஸ்கூல்ல படிச்சாங்க. யோ எல்லாரும் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க, டீ கடையில படிப்பாங்க. அது இல்லங்க, என் தம்பியும் மாதவனும் ஒரே ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சாங்க. யோ நீ திருச்சியில இருந்து வரேன்னு சொல்ற, அவன் திருச்சியில படிக்கவே இல்லையே, அவன் சென்னையில தான் படிச்சான். என் தம்பியும் சென்னையில தான் படிச்சான், திருச்சியில போய் செட்டில் ஆனா. அவங்க 6வது படிக்கும் போது மாதவன் உங்க தம்பியை பார்த்து காப்பி அடிச்சானா? இல்லங்க, மாதவனை பார்த்து உங்க தம்பி காப்பி அடிச்சானா? அதுவும் இல்லங்க. பின்ன என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. 6வது படிக்கும் போது மாதவன் என் தம்பி மூலியமா என்கிட்ட ஒரு 1500 ரூபாய் கடன் வாங்கினான். 1500 ரூபாய் கடன் வாங்கினானா? யோ 6வது படிக்கும் போது அவனுக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? கேட்டேனே, கேட்காம இருப்பேனா? கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எங்க அம்மாவுக்கு காக்கா வலிப்பு, அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பணம் வேணும்னு சொன்னான். எது எது எனக்கு வலிப்பு வரும்னு சொன்னானா? ஏன் உங்களுக்கு வலி வராதா? ஏய் அடிச்சேன்னு வச்சுக்கே, இப்ப உனக்கு வலிப்பு வரும்டா. ஏய் எனக்கு அந்த மாதிரி வியாதி எதுவுமே இல்லையா? மிஸ்டர் அமீனா, நான் கோர்ட்ல சொல்ல. யோ என்னையா சொன்ன? எனக்கு வலிப்பு வரும்னு கோர்ட் வரைக்கும் போய் சொல்லிட்டியா நீ? அது இல்ல மேடம், மாதவன் பெரிய ஃப்ராடுன்னு கோர்ட்ல சொன்னேன். அதை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. ஐயோ ஐயோ எனக்கு தலையே சுத்துது. யோ யாரையா நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. மேடம் அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கிளியரா சொல்றேன் மேடம். 6வது படிக்கும் போது மாதவன் இவர்கிட்ட வாங்கின கடனோட அமௌண்ட் 1500 ரூபாய், அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி அப்படின்னு போட்டு இன்னைக்கு தேதியில 45 லட்சம் ரூபாயா வளர்ந்திருக்கு. பாவம், அத வாங்க இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காரு. பட் மாதவன் இவரை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இப்ப மாதவனை கொஞ்ச நாளா பார்க்க முடியறது இல்ல, தலைமறை ஆயிட்டானாமே. அதான் பார்த்தேன், கோர்ட்ல கேஸ போட்டேன். கோர்ட்ல கேஸ் எங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. இந்த வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மிஸ்டர் அமீனா, கோர்ட் ஆர்டர் காமிங்க. இத பாருங்க. டேய் என்னையா ஆளாளுக்கு வந்து காது குத்துறீங்களா? 6வது படிக்கும் போது என் புள்ள 1500 ரூபாய் கடன் வாங்கினானா, அது இப்ப வட்டி குட்டி எல்லாம் போட்டு 45 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சா? அதுக்காக என் வீட்டை ஜப்தி பண்ண போறீங்களா? ஏய் யாரடா ஏமாத்தலாம் நினைக்கிறீங்க? நாங்க ஒண்ணு ஏமாத்தல, கோர்ட் ஆர்டர் படிச்சு பாருங்க. போங்கடா நீங்களும் உங்க கோர்ட் ஆர்டரும். எப்படி தெரியுமா? தெரியும், நீங்க இந்த மாதிரி கிழிப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் வெறும் ஜெராக்ஸ் உங்க கையில கொடுத்தேன். ஒரிஜினல் இங்க இருக்கு. அமீனா அவங்க கிட்ட என்ன பேச்சு? இத கதவுல ஒட்டு, அவங்கள வெளில துரத்து, கதவை பூட்டு. டேய் உள்ள நுழைஞ்ச காலு கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். இது வேறயா? அப்ப போலீஸ்க்கு போக வேண்டியதான். போலீஸா? ஆமா, இந்த ஆர்டரை மதிக்காம நீங்க கோர்ட்டை அவமதிச்ச குற்றத்துக்காக உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் கைய வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் தண்டனை. யோ அதெல்லாம் சொன்னது அவங்கயா? அத சொன்ன அவங்களா இருக்கலாம், நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அப்ப நீங்களும் குற்றவாளி தான். அமீனா நோட்டீஸ் ஒட்டியா? ஓகே. ஐயோ 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 ஐயோ. எப்படி நீங்களா வெளியில போறீங்களா இல்ல போலீஸ வர வச்சு வெளியில அனுப்பலாமா? பதிலே இல்ல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணேன். வேண்டாம் சார், பாவம் சார், 2 பேரும் பெண்கள் சார். இவங்கள போலீஸ்கார வந்து அடிச்சு கை விலங்கு போட்டு நடு ரோட்ல தர 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 தரன்னு இழுத்துன்னு போனா ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும் சார். அதுக்கு நான் என்ன பண்றது? இவங்க கிளம்பவே மாட்டேன்றாங்க. இருங்க நான் பேசுறேன். பேசு. இங்க பாருங்கம்மா, கோர்ட் விஷயத்துல விளையாடாதீங்க, ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. தயவு செய்து போயிடுங்கம்மா, வீட்டை போட்டணும்மா. கிளம்பு. யோ மாத்திரத்துக்கு துணி கூட இல்லாம நாங்க எப்படி வெளிய போவோம்? அவ்வளவு தூரம் ஈவு இரக்கம் இல்லாத கல்லஞ்சக்காரனா நானு? போங்க உள்ள போய் மாத்து துணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளில போங்க. நான் வீட போட்டணும். விடை தருவார் யாரோ,
என்னை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும். காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும்? பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும். ஐயோ அத்தை, அது மேல ஃபீலிங்ஸ் காட்டி கிழிச்சிடாதீங்க அத்தை. அதுக்கு வேற 10 வருஷம் கம்பி அத்தை. பண்டரிபாய் கௌசல்யா ஆல்வேஸ் இன் இல்ல ஆல்வேஸ் அவுட். எனி டவுட்? நோ உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே. தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே. கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்த இன்று கண்களில் கண்ணீர் ஏன் கொடுத்தாய்? காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது? காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது? வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்கு? நாங்கள் போவதெங்கு? காலங்காலமா நான் கட்டி ஆண்ட வீடு இன்னைக்கு என் கையை விட்டே போயிடுச்சு. என் அத்தைக்கு அப்புறம் இந்த வீட்டை நாட்டிய போட்டு இந்த வீட்டுக்கே மகாராணி ஆகலான்னு பார்த்தனே, இப்படி என் எண்ணத்துல இடி விழுந்துருச்சு ஆண்டவா. டேய் மாதவா, வீட்டை விட்டு ஓடி எங்களை அனாதையாக்குன. இன்னைக்கு சொந்த வீடே இல்லாம பண்ணி எங்களை இப்படி அகதிகளாக்கிட்டியடா பாவி. அவர் திட்டாதீங்க அத்தை. நாம ஒற்றுமையா இருந்திருந்தா அவர் ஏன் வீட்டை விட்டு ஓட போறாரு? வீடு ஏன் நம்மளை விட்டு போயிருக்க போகுது? அவர் எப்படியாவது வீட்டை காப்பாத்திருப்பாரு. உண்மைதாண்டி, இந்த தப்புக்கெல்லாம் நாம தாண்டி காரணம். இல்ல இல்ல இல்ல, நான் தாண்டி காரணம். இல்ல இல்ல, நான் தான் காரணம். சீ இல்ல பிள்ளை, நான் தான் காரணம். இல்ல அத்தை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சீரியஸா சொல்றேன், நான் தான் காரணம். இல்ல அத்தை, நீங்க பெருந்தன்மையா பேசுறீங்க. நான் தான் காரணம். நீ சின்ன பிள்ளை, நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான் ஆட்டோ 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 ஆட்டோ. சாரி அத்தை, பெரியவங்க நீ தான் முதல்ல ஆட்டோ கூப்பிடணும். பழைய கௌசல்யா இருந்தா நான் தான் முதல்ல ஆட்டோ கூப்பிடுவேன் சண்டை போட்டிருப்பேன். இல்ல கௌசல்யா பரவாயில்ல, நீ தான் முதல்ல கூப்பிட்ட, அதனால நீயே முதல்ல ஏறிக்கோ. நானும் அடாவடியா சண்டை போட்டிருப்பேன் பழைய பண்டரி பையா இருந்தா. நீயே ஏறிக்கோ. இல்ல அத்தை, நீங்க முதல்ல ஏறுங்க. இல்ல நீ ஏறிக்கோமா. இல்ல அத்தை, இந்த வழியா எப்பவாவது ஒரு முறை தான் ஆட்டோ வரும். நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். இல்லம்மா, உங்களால நடக்க முடியாது அத்தை, நீங்க போங்க. சொன்னா கேளுங்க. நீ சொன்ன கேளுமா, நான் வயசானவ. இப்படி போனேன்னு வச்சுக்கியேன், ஏதாவது கோவில் மண்டபம் தெரியும், அங்கேயே படுத்து பொழுது கழிச்சிருவேன். நீ எங்க போவ? எனக்கு அம்மா வீடு இருக்கு அத்தை. ஆனா நாங்களே போக மாட்டேன். ஏன்னா நீங்க எங்கேயோ போய் கஷ்டப்படும் போது நான் மட்டும்
அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா எப்படி அத்தை இருக்க முடியும்? அதனால நானும் வேற ஏதாவது இடம்னா தேடணும். ஏமா இதுக்கு முன்னாடி ஆட்டோவே பார்த்தது கிடையாதா? கூப்பிட்டு நிக்க வச்சு 2 பேரும் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. வரீங்களா இல்ல போகட்டுமா? மூதேவிகளா ஷாவுகளா? யோ 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 இரியா வரோம் நாங்க. வாமா வா அத்தை, நீங்க போங்க. எவ்வளவு பாசம். வாங்க அத்தை. எங்கம்மா போனோம்? அம்பத்தூர். அடையாருங்க. என்ன கிண்டலா? அம்பத்தூர் எங்க இருக்கு, அடையார் எங்க இருக்கு? 2 பேரும் ஒன்னா ஏறிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா சொல்றீங்க. இத பாரு சாமி, நீ கோவப்படாத. இப்ப நாங்க திசை தெரியாத பறவைகள் ஆயிட்டோம். எந்த திசைக்கு போகிறதுன்னே தெரியல. அதனாலதான் ஆளுக்கு ஒரு திசையை சொல்லிட்டோம். அது சரி, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாம என்ன திக்கு தெரியாம கலையா விட்டுறீங்க போல இருக்க. ஏன்பா, நீ ஆட்டோ டிரைவர் தானே? என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியா தெரியுது? அது இல்லையா, உனக்கு ரூட் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அதுக்காக இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு அலையணுமா? சும்மா அலைய வேண்டாம். எவ்வளவு காசு ஆகுதோ அதை வாங்கிக்கோ. ஏ அப்பா, இந்த அம்மா என்ன வாயிலே கடுகு தாளிக்கிறாங்க. பாவம்பா, குழந்தை கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை இந்த ஆள்கிட்ட பேசி கொடுத்துட்டு இருக்கீங்க? அத்தையா? ஏமா இந்த பொண்ணு என்ன உனக்கு மருமகளா? அவங்க அத்தைன்னா நான் மருமக தான். வளர்ப்பு மகன் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏமா பெரியம்மா, உன் மருமக என்ன சரியான மிளகா பட்டாசா இருக்காங்க. ஆனா நீ பயங்கர பொறுமைசாலியா இருக்கிற. யாரு? நானா? நான் மட்டும் பொறுமைசாலியா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உன் ஆட்டோல எதுக்குப்பா நான் வரேன்? ஏமா பொறுமைசாலிக்குன்னு தனியா ஏதாவது ஆட்டோ இருக்குதா? ஐயோ அது இல்லப்பா. பொறுமையா போறது, அனுசரிச்சு போறது, விட்டு கொடுக்கறது, எந்த ஒரு நல்ல குணமும் இந்த பண்டரி பாக்கிட்டே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டே இருக்கோம். ஓஹோ. அத்தை, உங்க மேல வீணா பழி போட்டு கத்துனது. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் தான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அடாவடியா நடந்துட்டேன். இல்லடா, நீ இள ரத்தம், அப்படித்தான் இருப்ப. வயசானவ நான் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பெரியவங்க பேச்ச கேட்டாதான் அடுத்த தலைமுறை உருப்படும். ஏன்னா நாங்க ஆரம்ப பாடும், நீங்க அனுபவ பாடும். உங்களை படிக்கலன்னா நிச்சயமா நாங்க வாழ்க்கையில ஃபெயில் ஆயிடுவோம். இல்லம்மா, எல்லாமே ஏன் தப்புதாம்மா. என்னாலதான் என் புள்ள வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. இல்ல அத்தை, நான் பண்ண தப்பாலதான் என் பொண்ணு ஓடி போயிட்டா. அம்மா எனக்கு ஒரு டவுட், அதை நான் கிளியர் பண்ணிக்குவா? அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு டவுட்டுப்பா. மூஞ்சிய அந்த பக்கமே வச்சு பேசிட்டு இருக்கியே, எங்க மூஞ்சிய பார்த்து பேச மாட்டியா? சமயம் வரும்போது திரும்புவேன். முதல்ல என் டவுட்டை கிளியர் பண்ணுங்க. ஏமா உங்க புள்ள இந்த அம்மா புருஷன் 2 பேருமே வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? விடிய விடிய ராமனை கேட்டு சீதையும் ராமனும் சிலோன்ல பிறந்தாங்களான்னு கேப்ப போல இருக்கேன். இவங்களோட புள்ளதான் என்னோட புருஷன். புரிஞ்சு போச்சுமா. மாமியார் மாட்டு பொண்ணு சண்டையால வீட்டு ஆம்பளை வீட்டை விட்டு ஓடிட்டான். நீங்க 2 பேரும் நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாப்பா, எங்க சண்டையாலதான் என் புள்ள வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. இப்பதான்ப்பா எங்களுக்கு புத்தியே வருது. கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா எங்களோட நிலைமை. உங்க நிலைமை மாத்திரம் இல்லம்மா, உலகம் பூரா இதே நிலைமை தான். மாமியார் மருமகள்னா சண்டையே தானா? அது ஏமா மாமியாரும் மருமகளும் எம்ஜிஆரும் நம்பியார் மாதிரி ஆயிடுறீங்க? அந்த பொண்ணை உன் பொண்ணா ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அந்த பொண்ணு உன்னை தன்னோட அம்மாவா ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கட்டும். மாமியார்னா அடக்க பிறந்தவ, மருமகள்னா எதுக்க பிறந்தவ அப்படின்னு நினைச்சா தானே பிரச்சனை. வருஷம் பூரா சண்டை போடுறதை விட ஒரே ஒரு நாள் விட்டு கொடுத்து பாருங்க, அதோட சுகமே தனி. அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். என்னதான் ஒரு ஆம்பளை லட்சமா சம்பாதிச்சாலும் அவன் வீட்டு பொம்பளைங்க ஒத்துமையா இல்லைன்னா அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இப்போ இந்த ஆட்டோவையே எடுத்துங்களேன். எடுத்துக்கலாம். ஏன்பா இந்த ஆட்டோவை நாங்க எடுத்துக்கிட்டா உன் பொழப்புக்கு என்னப்பா பண்ணுவேன்? உங்களை கொலையே பண்ணிடுவேன். சொல்றத கேளுங்க. சொல்லுப்பா. இந்த ஆட்டோவுல எல்லா பாட்டு இருந்தாலும் கிக்கர் இல்லைன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. பொம்பளை வீட்டுல கிக்கர் மாதிரி. நீங்க மக்கார் பண்ணினா குடும்பங்கிற வண்டி ஓடாது. புரியுதுங்களா? கரெக்ட்பா. நாங்களும் ஆட்டோ மாதிரி தான். ராங் ரூட்ல போறது, நினைச்ச இடத்துல நிறுத்துறது, நினைச்ச உடனே திரும்பதுன்னு தப்பு தப்பா ஓடி இப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டு கவுத்து போயிருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல. நல்லாவே உணர்ந்துட்டோம். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? சத்தியமா போட்டுக்க மாட்டோம். இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருப்பீங்கல்ல? நிச்சயமா இருப்போம்ப்பா. அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போலாம். என் வீட்டுக்கு இல்ல, உங்க வீட்டுக்கு.